என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 2/6/25 இருக்கின்றோம். கிறிஸ்து ராஜாவின் திருவிழா இந்த மாதம் முழுவதும். நாம் கிறிஸ்து ராஜாவின் நினைவு நாளை இந்த ஜூன் மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கும் நாள், சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இந்த மாதம் முழுவதும் 30 நாளும் நாம் இல்லங்களில் நாம் குருவை அழைத்து நம்முடைய திரு இருதய படத்தை புதுப்பித்தல், அதை நாம் புதுப்பிக்க வேண்டியது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய கடமை. இந்த மாதம் முழுவதுமாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. நாம் அது செய்வதால் நமக்கு என்ன பலன் என்பதை நமக்கு அந்த ஒரு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொள்வோம். நம் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிறிஸ்து ராஜாவைத்தான். நம்மளுடைய கிங் அவர்தான். நமக்கு வீட்டின் முதல் தலைவர் அவர்தான். அவருடைய திரு இருதயத்தை நமக்கு திறந்ததினால்தான் நாம் அவருடைய திருவிழாவை இந்த மாதம் முழுவதுமாக இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணிக்கும் நாள். நாம் இன்று 2ஆம் நாள், 2/6/25. நாம் தூய ஆவியின் துணையோடும் வருகைக்காக காத்திருக்கும் நாம், அவர் நம்மில் என்றும் அன்னையின் அன்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 87:1-2-3. நாம் புதிய போப் ஆண்டவர் நமக்கு நற்கருணை பற்றி ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:7 நற்கருணை வாங்குவதை பற்றி அது ஒரு பெரிய பேராகிராஃப். உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக அதை சொல்கிறேன். நாம் எப்படி நற்கருணை வாங்குகிறோம், என்ன மரியாதை நாம் அவருக்கு கொடுக்கிறோம், நாம் அவரை மனதில் எப்படி ஏற்கின்றோம் என்பதற்கு மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு கிங் நம்ம உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம், கேட்கவும் மாட்டோம் எதையும். மற்றும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் கண்டும் அடைவதில்லை, மற்றும் நாம் அவரை தேடுவதும் இல்லை. அப்போ அவர் ஒரு நிகழ்வு சொல்கிறார். ஒரு குருவானவர் அவரிடம் நன்மை எடுக்கும்போது நன்மை எடுத்துட்டு போப்பாண்டியிடம் போய் சொல்லுகிறார், எனக்கு என் நாவு நம்னஸ் மறுத்து போகிறது என்று. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வாங்கும் பொழுது நீ ஜெபிக்கணும், அப்போ அவரை நீ காண்பர். அப்போ அடுத்த முறை அவர் போய் சொல்கிறாரு, எனக்கு என் வாயில் லார்ட், எனக்கு நான் வாங்கும்போது நான் விண்ணகத்தை கண்டேன். இது ஒரு பெரிய நம்ம எல்லாருக்கும் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை. அதனால் நாம் இதை ஏற்று வாழ முயற்சி செய்வோம். இன்று திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம் 19:1-8. தூய நற்செய்தி வாசகம் யோவான் 16:29-33. தந்தை என்னோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என் கூடவே இருப்பது ஓ இயேசுவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அந்த பாட்டு நமக்கு நிஜமாக மறக்க முடியாது. அப்போது நமக்குள்ளே அவர் இருந்தால் நமக்கு எந்த இதுவுமே இல்லை. என் மகனே, என் மகளே, நான் தான் உன்னை நோக்கி இந்த பாடலை பாட வேண்டும் என்று நீ தான் என் கூடவே இருப்பதில்லை. நான் தனிமையில் தவிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய உடன் இருப்பை நாம் உணர்வதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகி இருக்கிறார் என்று தான் நினைக்கிறோம். உண்மையில் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நாம் அவரை விட்டு விலகி செல்கிறோம். ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன் தந்தையின் உடன் இருப்பை எல்லா தருணங்களிலும் உணர்ந்து வாழ்ந்தாரோ, அதே போல் நாமும் இயேசுவின் உடன் இருப்பை உணர்ந்து வாழ முயற்சி செய்வோம். இயேசு என்னோடு இருக்கின்றார், நான் அவரோடு இருக்கின்றேனா என்று நாம் சிந்திப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. அது மாதிரி இயேசு நம்மோடும், நம் உள்ளத்திலும், நம் இல்லத்திலும், நம் பக்கத்திலும் நம்மோடு உறவாடி கொண்டும் இருக்கிறார். இயேசுவை உணர்வோம், அனுபவிப்போம், பிறருக்கு அவரை அனுபவிக்க நாம் தெரிவிப்போம். பிறரும் அதில் மகிழ்வு காண நாம் மற்றவர்களுக்கு இறை வார்த்தை எடுத்து சொல்ல முயற்சி செய்வோம். நம் இல்லங்களில் இந்த கிறிஸ்து ராஜா, இந்த சேக்ரட் ஹார்ட் ஆஃப் திரு இருதய ஆண்டவரின் இந்த நாட்களில் 30 நாட்களிலும் திரு இருதய ஆண்டவருக்கு நாம் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, பிறரையும் நாம் இன்னல்கள் இக்காட்டுகளை அவர்களிடம் ஒப்பு கொடுத்து குடும்பங்களுக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் இறை ஆட்சிக்காக நம்மை நாம் தயாரிப்போம். இயேசு நமக்கு அறிவுறுத்திய அத்தனை வார்த்தை வசனங்களையும் மனதில் கொண்டு
அவருக்காக வாழ முயற்சி செய்வோம். நம்மில் தவறுகள் உண்டு, நாம் மனிதர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்த போதிலும் அதிலிருந்து நாம் வெளிவந்து மறந்து மன்னித்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.